வணக்கம் 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 வணக்கம்டா. காலையில வைத்த வலி, இனிமே நமக்கு தலைவலி. ஓகே, இன்னைக்கு இன்றைய முக்கிய செய்தி என்னன்னா, அனைத்து கட்சி கூட்டத்திலேயே எதிர்கட்சிகள் போர்க்கோளம், நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது, முக்கிய மசோதாக்கள் தாக்கலாக வாய்ப்பு. ரங்கோலி கோலம் 8 புள்ளி கோலம் தெரியாது, போர்க்கோளம் தெரியாதுல்ல? போர்க்கோளம் நாளைக்கு வரும் பாரு. இன்னைக்கு கூட நடந்திருக்குது. அந்த இதுன்னா ஜந்தர் மந்தர்ல வந்து அந்த பாராளுமன்றம் நோக்கி சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த பசங்க வந்து ஜந்தர் மந்தர்ல இருந்து நாடாளுமன்றம் நோக்கி போகும்போது தடியடி கண்ணீர் புகை குண்டு எல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் போர்க்கோளம்ங்கிறது. விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்கல்ல, அதுதான் போர்க்கோளம்ங்கிறது. சோ நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. எனக்கு தெரியும், மக்களுக்கு வந்து வித்தியாசமான மொழி புரியாது, புரியுதுங்களா? அதனால சரி, நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு பிஜேபி வந்து முன் காத்திருக்கிறது. அதற்கு திமுகவோட முடிவு என்ன, மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா முக்கிய பல திருப்பங்களுடன் இந்த படம் கூட இருக்கிறது. ஒருவேளை வெளிநடப்பு செஞ்சுட்டா, ஒருவேளை ஆதரவு கொடுத்துட்டா, என்னென்னமோ கேள்விகள்லாம் எழுது. பயங்கர கியூரியாசிட்டியா இருக்குது. இருந்தாலும் காங்கிரஸ் வேணா பாஜக கூட போய் ஒட்டி உறவாடும். மாநில உரிமையில ஸ்ட்ராங்கா இருக்கிறது யாரு நமக்கு தெரியும், வரலாறையும் பார்த்திருக்கோம். ஒருவேளை காங்கிரஸ் பழி வாங்குறதுக்கு திமுக வேற ஏதாவது செய்ய போதா? அப்படி அதுக்கு இப்படி எல்லாம் பண்ணாது. இல்ல, அதுக்கு அதாவது தற்கூரி கட்சி தான் தகவலே நடக்குதுன்னா, திமுகவில் என்ன மசத்துக்கு தகவல் வெளியிடணும்? திமுக அந்த மாதிரி கட்சி கிடையாது. ஆனா அந்த மாதிரி தகவல், இந்த மாதிரி தகவல்னு வெளியே தகவல் விடுறாங்க. என்னன்னா, திமுக காரங்க வந்து ஸ்டாலின் சொன்னாராம், நீங்க வந்து எதிர்த்தும் ஓட்டு போடக்கூடாது, ஆதரிச்சும் ஓட்டு போடக்கூடாது, நீங்க மோடியும் எதிர்த்தும் பேசக்கூடாது இப்படின்னு வந்து தகவல் ஸ்டாலின் சொன்னது. யாரு? வெற்றி சேனலா? தகவல் சொன்னது ஆவி. ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருச்சு. ஆவி வருது, ஆவி வந்து சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், என்ன மானாவுக்கு அப்படி அந்த கட்சி தகவல் வெளியிடணும்? அந்த கட்சி தைரியமான கட்சி, 75 வருஷம் வந்து பாராளுமன்றத்துல பேர் போன கட்சி, அதுக்கு தெரியும் எப்படி டீல் பண்றதுன்னு. அதுக்கு வந்து இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்ப நான் பெரிய மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் ஒண்ணு படிக்கிறேன், நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த போலீசார், போலீஸ் ஏட்டை வெட்டி விட்டு தப்ப முயன்ற போது நடவடிக்கை. பயங்கரமா இருக்குல்ல, போலீஸ் ஏட்டையே போட்டுட்டு போயிருக்கானே அப்படின்னு படிக்க கூடாது. சென்னை அருகே பரபரப்பு. எங்கம்மா? அதே நியூஸ் தானா? அதாவது போலீஸ சுட்டு போயிருக்கிறாச்சு, போலீஸ தட்டிட்டு போயிருக்கிறான். போலீஸ் வந்து அவனையும் அவன் ஃப்ரெண்டையும் போட்டு கணுக்காலுக்கு மேலே முட்டிக்காலுக்கு கீழே சுட்டு ட்ரைனிங் இருக்கு. ஆனா இவ்வளவு ட்ரைனிங் போலீஸ்ல இருந்து ஏன் ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுடல? அதுக்கெல்லாம் வெயிட் இருக்கு தம்பி, வெயிட் ஹைட் எல்லாம் இருக்குல்ல. ஆனா எங்க அண்ணன் விஜய் இருக்காப்ல, சத்யமூர்த்தி ஐபிஎஸ் 6 புல்லட்டு சமூக நலனுக்காக துப்பாக்கியை சுட்டதுனால உங்களை நாங்க விடுதலை செய்யறோம். தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன். உண்மையிலேயே அவர் அந்த ஹீரோவோட அந்த ஹீரோவோட ஃபேன்ஸா நினைச்சிட்டு இருப்பாங்க. என் தலைவன் இருக்குன்னா எல்லா அவார்டும் ஒலிம்பிக், எல்லா ஒலிம்பிக்கும் என் தலைவனுக்கு தான். ஐயா, அதுல அஜித் வரமாட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி அஜித் கன் ரியல் கன் ட்ரைனர். எல்லா புல்லட்ல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு வருவாரு. விவேகானந்தா பாத்திருக்கீங்களா? 100 கன் மேல இருந்து ஃபுட்டாலும் பறந்துகிட்டே தப்பிப்பாரு, ஒரு புல்லட் மேல படாது. 10 தேசிய விருதுகளை வென்ற சினிமா கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. வருங்காலத்தில் மேலும் பல விருதுகளை பெற வேண்டும். இவர் எப்ப வாழ்த்து வாங்குவாருன்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். தம்பி, இவர் வந்து மக்கள் விருது வாங்கியிருக்காரு, விகடன் விருது வாங்கியிருக்காரு. அதான் கொடுத்தே இருக்காங்களே முதலமைச்சர்னு. அது பெரிய என்னமா அப்படி வீட்டுக்கு போய் இல்ல விஜய் அவார்டு வாங்கியிருக்காரு. விஜய் அவார்டு 2021 வாங்கியிருக்காரு. விஜய் அவார்டு 2022 வாங்கியிருக்காரு. என்ன அடுத்து லண்டன் பயணத்தை முடித்து சென்னை திரும்பிய ஸ்டாலின். நேற்று காலையில வர வேண்டியது அவரு, ஆக்சுவலா லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வெயிட் பண்ணி ஈவினிங் ஒரு கெத்தை காமிச்சு, ஏர்போர்ட்ல வந்து வெயிட்டை காமிச்சு நிறைய கூட்டம் கூடி ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து ஸ்டாலின் கொடுத்துருக்குறாங்க. வந்தோடனே வந்து
ஒரு ஒரு புத்துணர்ச்சி உற்சாகத்தோட வந்து இறங்கி தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டாலின் அவர்களோட லண்டன் பயணம் திரும்பிட்டு இனிதே. அடுத்து திருத்தணி காவல் நிலையம் அருகே மிளகாய் பொடி தூவி இளைஞர் மீது தாக்குதல். போடு இளைஞர் மீது இருக்குமா? என்ன விஷயமாமா? எல்லாம் திருடி இருப்பாங்க. திருத்தணி காவல் நிலையம் அருகே கண்களில் மிளகாய் பொடி தூவி இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் அந்த பக்கம் யாரும் செல்ல வேண்டாம், சுற்றி வளைத்து வேறு வழியாக செல்லவும். என்னமா ஒரே ஜே ரவீனா அதுக்கு சூப்பர் நியூஸ் இருக்கு. வழிப்பறி தாவே காட்சியில் வழிப்பறியா? செஞ்சதே தாவே சொல்றேன், இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. சிங்க பெண்கள் எங்கே? போலீஸ் சிங்கம் பெண்களுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? என்ன சம்பந்தம் இருக்குதா? இங்க இருக்கு பாருங்க. சிங்க பெண் அதிரடி படைக்கு புதிதாக வீராங்கனைகள் தேர்வு. சென்னை அசோக் நகர் தலைமையகத்தில் விரைவில் அறிவிப்பு வெளியாக. கலந்துக்கிறியாமா? நல்லா சிங்க பெண் மாதிரி பதில். அங்க போனா வந்து சாப்பிட முடியாது, அங்க சாப்பாடு தர மாட்டாங்க, கம்மியா தான் தருவாங்க. நீங்க டைம் தர மாட்டாங்க. கோயில் கதவை உடைத்து உண்டியல் பணம் கொள்ளை. எப்படி பிரமாதமா இருக்குல்ல? கதவை உடைச்சா உண்டியல் பணம் தான் எடுப்பாங்க, திறந்து போய் எடுப்பாங்க. தம்பி கோயில் எப்படி தம்பி உண்டியல் பணம் காணாம போவோம்? உடசா எடுக்க முடியும். தெய்வம் நின்று கொள்ளும், தெய்வம் அன்று கொள்ளும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் அன்று கொள்ளும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதுக்குள்ள இவனுங்க ஒண்ணு போடுறாங்க இல்லையா? கோயில உள்ள பணத்தையே கொள்ளையடிக்க வராங்கன்னா எதுக்கு பூட்டு போட்டுருக்காங்க? எதுக்கு எப்படி ஒரு சாவி எடுக்கிறாங்க? பேங்க்ல கொள்ளையடிக்கிறது வேற, கோயில்ல கொள்ளையடிக்கிறது வேற. என்ன பூட்டு போடாதானே கொள்ளையடிக்க முடியும்? பூட்டு போடணும்னா ஈஸியா எடுத்துடலாம், இப்படி எடுத்துடலாம். பூட்டு போட்டாதான் உடச்சு கொள்ளையடிக்க முடியும். சரி தம்பி, அவர் நகைச்சுவை ட்ரை பண்ணாரு. அடுத்து போவோம். ஓகே. அடுத்து என்னன்னா, பிரதமர் வேட்பாளராக விஜய். நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜயை பிரதமர் வேட்பாளராக நிறுத்த தாவேகா முயற்சி. யார் போட்டிருக்கா? ஜெயா டிவி. எந்த படத்துல? ஜெயா பிளஸ். எந்த படத்துல? ஜனநாயகம் இருக்கும். அப்படி சொல்லு. அடுத்து வைகோ. இதெல்லாம் நீ விளையாட்டு செய்தியில படிக்க வேண்டியது. வைகோ ஒரு விளையாட்டு செய்தி. வைகோ சொல்லுங்க. விஜயா தம்பிக்கு எந்த ஒரு ஆதரவு வந்தாலும் அவரை நான் அரணாக, பாதுகாவலனாக, உற்ற நண்பனாக கூட இருந்து அவரை நான் காப்பாற்றுவேன். அப்புறம் வந்து ஐயாவோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று வைரல். பிரபாகரன் கொடுத்த அந்த சைனோட குப்பையை இன்னும் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்து. இல்லவா, அது கட்டு போகல, இந்நேரம் நீங்களே அதை கடிச்சிருக்கணும். இல்ல அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சே இல்லையான்னு நக்கி பார்த்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். இல்லைன்னா தற்கொலை எதற்கும் தீர்வாகாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து அவருக்கு இதற்கு கைது சொல்லலாம. அது அவருக்கு சைனடை விட வேற ஒரு பாய்சன் இருக்கு. என்ன தெரியுமா? நாஞ்சில் சம்பத்து. 30 வருடங்கள் அரசியலில் கோலோச்சியவர். 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்து இந்தியாவிலே சாதனை படைத்திருக்கிறார் எங்கள் தலைவர் விஜய். ஆனா கட்சி ஆரம்பித்து 30 ஆண்டு காலம் கழித்து விஜய் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார் வைகோ அப்படின்னு ரொம்ப பெருமையா. நான் பர்சனலா சொல்றேன், நான் சோத்துல உப்பு போட்டு இல்ல எனக்கு ரோஸ் சாப்பிட இருக்கேன், உன் வேலையை வேணா ஒண்ணு போய் அப்படின்ட்டு நான் வந்து போயிருக்கேன். யாரு போகணுங்கிறப்ப சம்பத்தா வைகோவா? அவரை சொல்லிக்கிறாருங்க. அவரை சொல்லிக்கிறா அப்படியா? கேவலப்படுத்தினது வைகோவை. அப்ப யாரு போகணும்? இங்க ஒரு நியூஸ் இருக்கு, முக்கியமான விஷயம். என்ன மனசை வந்து திடப்படுத்திக்கோங்க. அதாவது ஐஸ்வர்யா லட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் சோசியல் மீடியா பக்கம் வரமாட்டேன். ஆமா ஏன்னா அவங்கள வந்துட்டு மார்பிங் பண்ணி நிறைய போட்டு இருக்காங்க போல. இதனால நான் இந்த சைடே நான் வர மாட்டேன். குந்தவை தானே அவங்க. எனக்கு தெரியும். யானை ஓட்டி அவங்கதான் தம்பி. தண்ணி படத்தை பார்த்து நீ யானை ஓட்டி இல்லைன்னா அது படகோட்டி. யானை ஓட்டி பாகன். பாகன் பெண் பாகன் இல்ல. அந்த பொண்ணை மார்பிங் பண்றது யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எந்த ஐடி போட்டிருக்கோ அந்த ஐடி போனீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவரை ப்ரொமோட் பண்ணிருப்பாங்க. அந்த ஐடி போனீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில ஹீரோயினை மட்டும் ட்ரோல் பண்ணுவாங்க. பல சில ஹீரோயின்களுக்கு ஃபயர் விடுவாங்க. அந்த ஹீரோயின், அதாவது ஃபயர் விடப்பட்ட ஹீரோயின்கள் எந்த அரசியல் தலைவரோட இருக்காருன்னு நம்மளால யூகிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். அப்படி இல்லைன்னா அந்த ஹீரோயினோட சோசியல் மீடியா பேஜ்லயே அவங்க போட்டோக்கு கீழே போய் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிபி எந்த அண்ணனோட இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் யார் மார்க் பண்றாரு.
அடுத்து நண்பருக்காக உயிர் தியாகம் செய்வேன். ஜனநாயகம் படத்தில் இஸ்லாமிய வேடத்தில் நண்பருக்காக உயிரை தியாகம் செய்யும் கதாபாத்திரத்தில் நான் நடித்துள்ளேன். தலைவருக்காக உயிர் கொடுக்க காத்திருக்கும் நான் தலைவர் நடித்த படத்தில் நண்பனுக்காக உயிர் கொடுக்கும் கதாபாத்திரத்தில் ஒரு சீன்லாம் இல்லையே முஸ்லீம் வர மாதிரிலாம். கேசரியில இதுல இருக்கும் போல. எவ்வளவு பெரிய நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன். யார் சொன்னது? அமைச்சர் ஸ்ரீநாத் சொல்லியிருக்காரு. அமைச்சர் ஸ்ரீநாத் என்ன துறை அமைச்சர் அவரு? அவரு மீன்வளத்துறை. கடல்வளத்துறை. மீன்வளத்துறை. மீன் கடல்ல இருக்குல்ல, நீர்வளத்துறைன்னு சொல்லலாம். அப்போ நீர்வளத்துறை வந்து வேற, கடல்ல தான் இருக்கு. எப்படி கப்பல் போக்குவரத்து அமைச்சர் அப்படி சொல்லலாம். மண்வளத்துறை அமைச்சர் சொல்லலாம். மண்ணு சொல்ல முடியாது. ஏன் தண்ணிக்கு கீழே என்ன இருக்கு? மண்ணு என்ன இருக்கு? சரி தம்பி, அவர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க. கனிம வளத்துறை அமைச்சர் கூட சொல்லலாம். சொல்லக்கூடாது தம்பி, தண்ணிக்கு கீழே கனிம வளங்கள் நிறைய இருக்கு. முட்டைக்கு மண்டையில மூளை. அயோத்தியில் மது இறைச்சி சாப்பிட்ட 3 பேர் கைது தம்பி. அயோத்தியிலையா? அயோத்திய என்ன இறைச்சி? மது இறைச்சி தான். மதுவும் இறைச்சியும். மதுன்னு ஆமா, சரக்கு குவார்டர் வாங்கிட்டு சும்மா செக் பண்ணுவோமா அயோத்தியில எத்தனை ஒயின் ஷாப் இருக்குன்னு? ஏன் தம்பி அதை குடிச்சது யாரு தெரியுமில்ல? லவ்குஷ் நிஷாத், ஜிதேந்திர நிஷாத், ராஜ்குமார் நிஷாத் ஆகிய 3 பேரே போலீஸ். இந்துக்களா இருக்காங்க. அது நிஷாத்துங்கிறது அங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி. ஆமா 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 ஆமா. அதாவது வந்து 4 இளைஞர்கள் ஆட்டிறைச்சி சாப்பிட்டு மது அருந்தும் காட்சி உடங்கிய வீடியோ சமூக வகையில். தம்பி ரீல்ஸ் பார்த்து உட்கார்ந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கு போலீஸ். அதனால போலீஸ் போய் கஷ்டப்பட்டு பிடிச்சான்னு பார்த்தேன். உட்கார்ந்து கூட என்ன நினைச்சேன்னா, அயோத்தியில இப்படி நடந்து வரும்போது இப்படி விரல பிடிச்சி சாம்பார் போ தம்பி, கறி குழம்பு, டாஸ்மாக் கடைக்குள் பெட்ரோல் கொண்டு ஊச்சி. நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்க மாட்டேன், இஷ்டத்துக்கு ஒரு செய்தி. நான் வந்து நியூஸ் படிக்கிறது பிஸியா இருக்கேன். 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லு பறிச்ச கிருஷ்ணகிரி அருகே தம்பி பெட்ரோல் சொல்லுவேன், இஷ்டத்துக்கு நீ பண்றல. கிருஷ்ணகிரி அருகே உள்ள பாஞ்சாலியூர் கிராமத்தில் முன்விதோரமாக கடைக்கு வந்து கும்பல் பெட்ரோல் கொண்டு வீசிட்டு வந்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க, ஆட்டை போட்டு போயிருக்காங்க. பெட்ரோல் எவ்வளவு? பெட்ரோல் வந்து 100 ரூபா தம்பி. எனக்கு ஒரு 100 ரூபாயா? 104 ரூபாயா? 103 ரூபா, 107 ரூபா. இது தெரியாம நான் அதான் வண்டி போவே மாட்டேங்குதா, சீக்கிரம் ஆஃப் ஆயிடுதா? பெட்ரோல் விலையே தெரியாம பெட்ரோல் போட்டு 92 ரூபாய் நினைச்சிட்டு இருக்கிறேனே. 107 ரூபா பெட்ரோல். 100 ரூபா எத்தனை? எனக்கு டவுட் சொல்லு தம்பி. என்ன பழனியில் 100 கோடி நில மோசடி வழக்கு, ஆசிரியர் உட்பட 8 பேரிடம் சிபிசிஐடி போலீஸ் விசாரணை. ஆசிரியர் எங்க இருந்து வந்தாரு? யாரு ஒரு ஆசிரியர்? முருகதாசங்கிறவர் யாரு? ஒருவேளை அந்த பக்கம் டீ குடிக்க போனவரா? இல்ல, அவரு வாங்கின ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல கை மாத்தணும், ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் ஏதாவது போயிருக்கும், இந்த மாதிரி லேண்ட் வேலைக்கு வருது அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. இப்பெல்லாம் மெசேஜ் போறவங்களே பிடிக்காது, மெசேஜ் போறவங்களே பிடிக்கிறாங்கல்ல. ஓகே ஓகே. அடுத்து பார்த்தோம் தாவேகா கலர் எம்டிசி பஸ். தாவேகா கலரில் எம்டிசி பஸ், அதாவது மஞ்சள் கலரும் காவி கலரும் கலந்தா போல ஒரு பஸ்ஸை விட போவதாக ஒரு தகவல். அதாவது ஏற்கனவே பச்சை ஜெயலலிதா வந்தப்ப பச்சை விட்டாங்க, அடுத்த நீலம், நீலம் இல்ல மஞ்சள் கலர், மெரூன் கலர்லாம் உடல இருந்துச்சு. மெரூன் கலரும் ஒரு மாதிரி சாண்டில் கலரும் கலந்த மாதிரி ஒரு பஸ் ஓடுச்சு. ஓஹோ, ஸ்கூல் பஸ்ஸா? கவர்மெண்ட் பஸ். இப்ப வந்து மஞ்சள் கலர்ல ஒரு பஸ் ஓடுது, கலர் அவ்வளவுதான், நீல கலர்ல ஒரு பஸ் ஓடுது. இல்ல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறது வர போறது வந்து தாவேகா கலர்ல. எல்லாரும் அவங்கவுங்க இதை பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. இப்ப மூஞ்சி வந்து நீங்க புச்சியானது மாதிரி கூட வச்சுக்கலாம் பஸ்ல. தாவேகா கலர் என்ன கலர்னு தெரியுதா இல்லையா? மஞ்சள் பிரச்சார வாகனம் ஒரு கலர்ல இருக்குல்ல, அதே கலர். சூப்பர். போறப்பெல்லாம் அந்த வண்டியை பாக்குற மாதிரியே இருக்கும் நமக்கு. ஆமா, இந்த தாவேகா கூடி எதுக்குன்னு அந்த நியூஸ சொல்றேன், என்னாலே தெரியல, காதுலே வாங்க தம்பி. அடுத்து எனக்கு புரியல, இப்ப எல்லாரும் எனக்கு நியூஸ் சொல்லி ரியாக்ஷன் வாங்குறீங்களா? ஏன் நீ நியூஸ் நீ ரியாக்ட் பண்ணு, நீ ரியாக்ட் பண்ணு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் திடீர் முடக்கம், அதனால எல்லாரும் ரியாக்ஷன் எதிர்பார்க்குறீங்க. நீ காதுலே வாங்க மாட்டேன். ஃபேஸ்புக் திடீர் முடக்கம், பயனர்கள் அவதி. நமக்கு இல்ல, டெல்லியில நம்ம தான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டோமே. ஏமா இன்ஸ்டாகிராம் அண்ணா ஃபேஸ்புக் தான் ஃபுல்லா. ஏமா நீ இன்ஸ்டாகிராம்ல கூட என்ன போஸ்ட் போட்டுருக்க? சோமு அண்ணா ஃபுல்லா ஃபேஸ்புக் தான். காலை வணக்கம், மதியம் வணக்கம். சீட்டு பணம் 5 லட்சம் கிடைக்காதால் விபரீதம். ஒரே குடும்பத்தில் 4 பேர் விஷம் குடித்தனர். தாய் மகள் சாவு, 2 பேருக்கு தீவிர சிகிச்சை.
அதாவது இது செய்தியாவே இருக்காது. இவங்களுக்கு அர்ஜென்ட்டா ஏதாவது தேவை இருக்கும், அது கடனா இருக்கும். கடன்காரவங்க நாளைக்கு கொடுத்தே ஆகணும்னு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அது கடன் தான் மேஜர் பிரச்சனை. கடன் ஊர் முழுக்க கடனா இருந்திருக்கும். இந்த 4 பேர் இது இந்த ஒரு சீட்டு கிடைக்கல அதனால விபரீதம்னு வருது இல்ல, இது டைல்யூட் பண்றது. எவனோ கந்து வெட்டிக்காரன் உள்ள டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஓகே, இதுக்குதான் உன்னிட்ட கொண்டு வரணும். எவ்வளவு அழகா அதை வந்து அவங்களே ஸ்டோரி 4 லட்சம் 5 லட்சம் கிடைக்கல அதனால என்ன யாராவது நம்புவாங்களா? 5 லட்சத்துக்குலாம் வந்து ஒரு பேங்க்ல லோன் இல்லைன்னா இன்னொரு பேங்க்ல அப்ளை பண்றான். 5 லட்சம் நீங்க மேட்டரே கிடையாதுல்ல. பேங்க்ல லோன் கிடைக்கல, பினான்ஸுக்கு போறான். அப்பனா இது ஏதோ கந்து வெட்டிக்காரன் டார்ச்சர் பண்ணிருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா அவனை தூக்கி உள்ள வைக்கணும். புரியுதுங்களா? ஓகே, விடிஞ்சா இப்போ பணத்தை வைக்க முடியாது. ஏன்னா இது நடந்து திருவனந்தபுரத்துல. அப்ப அங்க அதிகமா தான் இருக்கு. அப்படியா? அங்க அதிகமா தான் இருக்கும். அடுத்து பார்த்தா அப்படின்னா சோழிங்கநல்லூர் மேம்பாலத்தில் சென்ற மாநகர பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்து. 20 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். எங்கம்மா? சோழிங்கநல்லூரா? சோழிங்கநல்லூர் ஏது மேம்பாலமே அதுல பெருசா கிடையாது. மேடவாக்கம் சைடுல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா பஸ் எரிஞ்சிச்சு. அப்படியா? எடுத்துக்கிட்ட பேர் என்ன வேலை செய்ய தாண்டி இருக்கு. ஆமா, மேடவாக்கம். மேடவாக்கத்துக்கு முன்னாடி கோவிலம்பாக்கம். பஸ் ரூட் சொல்ல வைக்காது. சீதையாக நடிக்க தினமும் தியானம் செய்தேன். ராமாயண படவிழாவில் சாய் பல்லவி நிகழ்ச்சி. அப்ப 3D டெய்லி திருடுவீங்களா? ஆமா, நான் கூட சொன்னேன், கண்டுக்கல. நான் வருத்தப்பட்டேன்னா என்ன சொன்னீங்க? சாய் பல்லவின்னு கொஞ்சம் இல்ல, சீதையாக நடிக்க தினமும் தியானம் செய்தேன்னா இப்ப 3Dயாக நடிக்க டெய்லி திருடுவீங்களா? புரியல. கொலைக்காரியாக நடிக்க டெய்லி கொலை பண்ணுவீங்களா? நகைச்சுவை 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 இல்லம்மா. என்னம்மா இது நகைச்சுவைங்கிற? நான் எவ்வளவு சிந்திச்சு கேள்வி கேட்கிறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ராமாயண படம் இருக்குல்ல, அதோட பட்ஜெட் என்னதுன்னு சொல்றாங்க? 4000 கோடியாம். 4000 கோடி தம்பி. அப்படி எடுத்து ஆதி புருஷன் ஒரு படத்தை தான் எடுக்க போறாங்க. யாரு புருஷன்? ஆதி புருஷன். ஆதி என்ன யாரு? ஆதி புருஷன் விஜய் படம். ஆதி தம்பி என்ன துணுக்கு சொல்றியா? அப்படிலாம் சொல்லாத தம்பி. 7 கோடி சொத்தை தராத தங்கை வெட்டி கொலை, தொழிலாளி வெறிச்சே. பேரன்களுக்கு தந்தை எழுதி என்கிட்டயா? ஒரு பைக் இருக்குமா? எடுத்து போறியா? என்கிட்ட தொப்பதாம இருக்குது. ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டைமா? அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை. யாரு அண்ணன் ஆட்சி நடக்கையிலேயே ஒரு தங்கச்சிய வந்து ஒருத்தன் புலி போட்டுருக்கான். வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் வந்து அண்ணன் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? இல்ல தம்பி, அப்புறம் அவன் உன்னை பார்த்தா நம்ம வளர்ந்துருக்கிறான். யார பார்த்து? விஜய் பார்த்து வளர்ந்தான். நம்ம கூலிப்படையுடன் தலைமறைவு. 7 கோடி ரூபா கேஸ் தம்பி. 7 கோடி. 7 கோடி. 7 கோடி. 7 கோடி. இங்க பாரு, உத்தரப்பிரதேசத்தில் கொடூரம். பாம்பை கடிக்க வைத்து பள்ளி நிர்வாகியை கொன்ற மனைவி. டிரைவருடன் ஏற்பட்ட பாம்பை கடிக்க வைத்தா பாம்பு கடிக்க வைத்தா? பாம்பை கடிக்க வைத்து பள்ளி நிர்வாகியை கொன்ற மனைவி. எனக்கு பாம்பை கடிக்க வைத்தா பாம்பை கடிக்க வைத்தா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பாம்பை கடிக்க வைத்து டிரைவருடன் ஏற்பட்ட கள்ள தொடர்பால் விபரீதம். எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் தான் போறாங்க எல்லாரும் இல்ல. இது வந்து லக்னோ உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு தம்பி. இது உத்தரப்பிரதேசம். ஓகே, தமிழ்நாட்டுல நடந்திருந்தா அதெல்லாம் கேஸே கிடையாது. ஓகே, பேரணியில் பங்கேற்க ஒன்னு கண்டென்ட் போட்டுச்சு ரொம்ப நேரம். என்னது ஒண்ணு நீங்க பேசுங்க தம்பி. அத்துமீறிய இளைஞர் நூதனமாக தண்டித்த பெண்கள். மகாராஷ்டிரா பட்னோரா அக்கோலா இடையே சென்ற ரயில் விபத்தில் ரயிலில் சம்பவம் நடக்கூடாது. பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான் ஒரு பையன். உடனே அந்த பொண்ணுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கான்? அந்த பையனுக்கு கூப்பிட்டு மேக்கப் போட்டுருக்குது. ஆமா, மேக்கப் ஐப்ரோல. ஆமா, பாலி இது தண்டனை. நூதனமாக நூதனமான தண்டனைப்பா. எல்லாம் வந்து லிப்ஸ்டிக் பூசியும் கைகளில் வளையல் அணிவித்தும் என்ன அப்புறம் மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா அந்த என்ன சொல்லுவாங்க ஆர்னமெண்ட் லேடி கெட்டப் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆமா, மேக்கப் போட்டு விட்டுருக்காங்க. லேடி கெட்டப் இல்ல, மேக்கப் போட்டு அவன் வந்து ஒரு விசித்திரமான தண்டனைக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. விஜய் பண்ணிருப்பானா? கல்யாண வைபோகம் யாருக்கு? தினத்தந்தியில் புதன்தோறும் மணமபந்தல். மணமபந்தலா? மணப்பந்தல் மனதாபந்தல்ன்றாரு. அடுத்து வேற முதலீட்டுக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் குஜராத் முதலிடம், தமிழகத்துக்கு 3வது இடம். நேத்து சண்டே இந்த நாள் படிச்சிட்டோமா? படிச்சிட்டோமா? சரி, அப்பயே முந்தான நியூஸ் இன்னைக்கு போட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, படிச்சா மட்டும் கேக்குறீங்க. என்னது இது?
தம்பி அது சில பேர் சில கேளு, நேரம் அவன் ஏன் பேசிட்டு இருக்க? உம்முன்னு உட்கார்ந்திருக்க. தம்பி அம்பேத்கர் சிலை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐயா கி வீரமணி வலியுறுத்தல். எங்க சேலம் மாவட்டம் கொங்கவல்லி உதயத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலை அதை துறக்கணும்னு ஐயா வந்து இது அம்பேத்கர் சிலை அன்னைக்கு அந்த தடுத்து நிறுத்தப்பட்டதா? மதுரை கேகே நகர்ல பெரியார் ஆர்ச் ஒன்று இருந்திருக்குது. ஆமா, அதை நீக்கிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. அதை உடைச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா, நான் ஏதோ போன வருஷம் கேஸ் போயிட்டு இருக்காங்க. 45 வருஷம் தான் இப்ப தம்பி அந்த ஆட்சி கட்டி. பழசா இருக்கும், அதான் அடிச்சிருக்கோம். இல்ல என்ன இருந்தாலும் நான் பெரிய கூட புதுசுன்னு நினைச்சேன். அந்த மாதிரி பெரியார் ஆட்சியை இடிக்கிறாங்க, அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல, ஒரு பணத்தை எரிக்க முடியல. இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனைல வராதா? இல்ல இப்ப பெரம்பூர்ல போய் ஒரு ஐயா அலுவலகம் திறந்தாப்புல ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல. என்னது? பெரம்பூர் தொகுதியில பெரம்பூர் தொகுதிக்குன்னு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல. அந்த தொகுதியில மட்டுமே 700 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த தொகுதியில இருந்து மட்டும் அதுல ஒண்ணுத்து கூட இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையா. அடுத்து ரீல்ஸ் வெரி சிஎம் விஜய் பேச்சை மீறிய அமைச்சர் யாரு? அந்த இன்னொரு லேடி அமைச்சர் இருக்காங்க. சொல்லு என்னது அமைச்சர் பேர் தெரியலங்க எனக்கு. எவ்வளவு வீரமா படிச்ச? இல்லங்க அது அவ்வளவுதான் போட்டு நான் கவனிக்கலங்கிற. இல்ல அந்த அமைச்சர் திரும்பி ஒரு கேள்வி கேட்டோம்னா தாவேக்கால இருக்கிற ஒரு பதில் தெரியாத பையன் மாதிரி நிக்கிற. தாவேக்கால ஒரு 10 அமைச்சர் பேர் சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க 10 அமைச்சர் பேர். விஜய் 5 துறைக்கு அமைச்சர் 5. கீர்த்தனா, துறைக்கு அமைச்சர் 8. சுரேஷ், ஜெகன், முத்துக்குமார், சந்தோஷ், ஹரிஷ், நடராஜன், பாபு, பிரகாஷ், ஐயப்பா, காந்தி, யோகேஷ், எல்லாம் அமைச்சிருப்பா. அதெல்லாம் யாரு எனக்கு தெரியல. பாத்தியா உனக்கு சரியா சொல்லு. நீ இல்லன்னு சொல்லு, நான் வந்து சொல்லிட்டேன். நான் சொல்லவா? அஸ்வினி, அருண், பாலா, சந்திரு, அதெல்லாம் கூட ஏல இருந்து இசட் வரைக்கும் சொல்லுவேன். ஸ்கூல் படிச்ச பசங்க 10 பேர் நான் ஈஸியா சொல்லுவேன். அமைச்சர் பேர் கூட எனக்கு தெரியல. அவங்க வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு விஜயோட பாட்டை பின்னாடி போட்டு மாசா போய் ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. வெட்டினரி டாக்டர்னா என்ன பாட்டு போடுவாங்க? புலி வரும்போது செண்பகமே அந்த பாட்டு போடுவாங்க. அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை திருட்டு குறித்து விரிவான விசாரணை. பிரதமர் மோடிக்கு ராகுல் கார்கே கடிதம். நம்மளே இங்க படிச்சு இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்பதான் அவங்க கடிதம் எழுதுறாங்க. என்ன எதிர்கட்சி? வாட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், திஸ் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். என்ன ஆக்டிவ்ல இருக்கிறாங்க இவங்க? ஆமா, இந்த லட்சணத்துல போனா முடிஞ்சு போச்சு. ஆமா, கையெழுத்து இயக்கம் தொடங்கினார் அன்புமணி ராமதாஸ். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க ரொம்ப நாளா அந்த நிலத்தை குறி வச்சிருக்கிறாப்புல நம்ம ஆளுக பாமக. இப்ப பார்த்தாலும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கிறாங்க. அது புறம்போக்கு நிலத்துல வராது, அதுக்கு பட்டா இருக்காது. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து கையெழுத்தம் வந்து இயக்கம் தொடங்கி அது பாதுகாக்கிறதுக்கு புருஷன் மஞ்சாதி 2 பேரும் வழிவகை செய்யறாங்க. அவங்க ஆக்டிவா இருந்தா தானே எங்க டீம் பேசுவாங்க. எமகா இருந்தா பேச மாட்டாங்களா? எனக்கே காமெடி எப்பயாதான் வருது. இன்னொன்னு சொல்றேன், நான் சொல்றேன். ஜனநாயகன் படம் பார்க்க லீவ் போட்டுட்டு வந்தேன், பொறுப்பாக நடந்துக்கணும்னு சிஎம் சொல்லியிருக்காரு. படம் பார்க்கும் 3 மணி நேரம் மட்டும் பொறுப்பை எல்லாம் கலட்டி வைத்துவிட்டு மீண்டும் பழைய ரசிகராக செயல்பட அனுமதி வேண்டுமென்னு அவர்கிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறேன். சொன்னது யாரு? சொன்னது வந்து விக்னேஷ் அவர்கள். அப்ப அந்த 3 மணி நேரம் மட்டும் பொறுப்பா இருக்க மாட்டாருன்னா இப்ப படத்தை இப்படி பாப்பாரா? அப்படி இல்ல, உள்ள போய் விசிட்டு போயிடு அப்படின்ட்டு. எனக்கு புரியலையே. பொறுப்பா இருக்க மாட்டாருன்னா அதுதான் சட்டை கழட்டுறது, பிளாக்ல டிக்கெட் படத்தை போடுறா மன்னாரு அப்படின்னு அதுதான் நாங்க மிரட்டுறது. டிக்கெட் கிடைக்கலாம், டிக்கெட் எடுத்து மாத்திரை ஏறா கொல்டி கொடுக்கணும் குடுறா. படம் பார்த்துக்கிட்டே பிள்ளைக்கு மருந்து. அவர் இல்லைங்க இது, அவர் இல்ல இது வேற. அவர் ரமேஷ் இல்ல, அவர் பேரே தெரியல. ரமேஷ் தான் அவர் பேரு. வெற்றி நடை போடுகிறது அருள்வான் ஸ்பைடர்மேன். அவங்க எம்ஜே ஜனநாயகன் படத்தின் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. எங்க பிளாக் பண்ணிட்டாங்க. டிக்கெட் வேணும், கிடைக்க அதுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஜனநாயகனே சூப்பர்மேனா வராராம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர மேரி எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல பொறுத்துட்டு ஒரு தமிழன் விஜய் ஆதரிக்காம மேரி ஜேஸ்மின் ஸ்பைடர்மேன் ஆதரிக்கிறீங்க. பார்ட் 2ல வர ஹீரோயின் இன்னும் அழகா இருப்பாங்க. இந்த சீசன்லயாவது இந்த இதுலயாவது எம்ஜே சேருவாங்களான்னு இதா இருக்கு. எம்ஜே
ஸ்பைடர்மேன் கூட சேருவாரான், பீட்டர் பார்க்கர் கூட சேருவாரா? அதெல்லாம் இந்த பசங்க பாக்குறதுனா எதுமா ஸ்பைடர்மேன். தேசிய விருதுக்கு படங்கள் தேர்வு செய்வது எப்படி? இயக்குனர் கணேஷ் பாபு விளக்கம். அத எங்களுக்கு சொல்லாதீங்க, நீங்க போய் கலா மாஸ்டர் சொல்லுங்க. 2 பேரும் தான், இவங்க 2 பேரும் தான் ஜூரி. இந்த ராயல் படத்தை தேர்ந்தெடுத்ததும் அப்புறம் வந்து அவர் என்னது கேப்டன் அவார்டு கொடுத்ததும் இன்னும் பிற விஷயங்களும் செய்தது இவர் தான். அப்புறம் அந்த இது சாவர்கர் படத்துக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா? படம் படுத்தீங்களா இல்லையா? ஆமா, அதனால அந்த மாதிரி படங்களுக்கு வந்து அந்த ஜூரியில இருந்த கணேஷ் பாபு தான் இந்த கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு படம் கூட நம்ம விஜய் வாங்கவே இல்லை தேசிய விருது. தம்பி சிவாஜி கணேசனும் 35 வருஷமா உழைக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு விருது கொடுத்தா நீங்க வந்து சும்மா இத பாருங்க, சும்மா நீங்க விருது கொடுத்தா நம்ம வந்து காட்டணுங்கிறது இல்ல, மக்களுக்கு தெரியும். ஏய் சிவாஜி கணேசன் நேஷனல் அவார்டு வாங்கலப்பா, அதுக்கு என்ன பண்றது? எம்ஜிஆர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இதுக்கு சிவாஜி கணேசன் எங்க விஜய் என்னன்னு ஒண்ணு. ஆமா இல்லன்னு சொல்லுவாங்க, எம்எஸ்விக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலாம்பாங்க. நானே சொல்லுவேன். புரியுதா? எம்ஜிஆர் ரிஷாகரன்ல அவார்டு ரிஷாகரனா ஆமா ரிஷாகரனுக்கு அவார்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வரலாற்றுல நடக்கிறதுதான் தம்பி, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஒடுக்கி வைக்கிறீங்க, நாங்க என்ன பண்றது? டீ பேக் ஆபாச வீடியோவை காட்டி ஹோட்டல் அதிபரிடம் 97 லட்சம் பறிப்பு. மூடி வச்சுட்டீங்க, தூக்கம் வருதா? அதிகமா மீன் சாப்பிட்டது முதல்வர் விஜய் திடீர் ஆய்வு எதிரொலி. MC ராஜா விடுதியில் கைப்பந்து மைதானம் உடனே திறப்பு. கைப்பந்த மைதானம் நல்ல விஷயம். அது ஏற்கனவே கட்டி கேட்டாங்களா உன்ட்ட? ஒரு நல்ல விஷயமா கேட்டா அதே மாதிரி எனக்கு கூடைப்பந்து மைதானத்தெல்லாம் கொஞ்சம் சீரமைத்து கொடுத்தா நல்லா. கைப்பந்துன்னா என்ன? வாலிபாலா? வாலிபால் தமிழ்ல போடாம இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்க. கைப்பந்துன்னு கைப்பந்து இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்களா? காசு தட்டுப்பாட்டா காசு தட்டுப்பாட்டா அப்படிதான் போட்டுருக்கு. கேஸ் மாது காசுன்னு படிக்குது. சமுத்திரகனி வடசரி டெம்ப்ளேட். இது என்னன்னு படிக்க பார்க்கலாம். என்னது? காசு. அதான் காசு தான் இருக்குது. சரி காஸ்னா என்னன்னு சொல்லுங்க. சரி, அம்மா உணவகங்களில் கேஸ் தட்டுப்பாட்டால் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் வருவாய் குறைந்தது. மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா விளக்கம். புரியுது என்ன சொல்லிருக்காங்க? புரியுது. அம்மா உணவகத்துல புரியுதுன்னு சொல்ல எங்களுக்கே புரிஞ்சிருச்சு, நீங்க சொல்லாதீங்க. நீங்க விஜய் திடீரா ஓகே அது படிச்சிட்டாரு. அடுத்து சென்னை பெங்களூருக்கு 3 மணி நேரத்தில் செல்லலாம். தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தகவல். சென்னையில் சுந்தரமூர்த்தி குறுக்கிட்டே இருக்கணும் போலயே. இது போடுறாங்கப்பா, தேசிய நெடுஞ்சாலை எக்ஸ்பிரஸ் போட போறாங்க. ஹைவே எக்ஸ்பிரஸ் ஹைவே பண்ணி அக்டோபர். அது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து பெங்களூர் 3 மணி நேரத்துல போயிடலாம். சென்னையில ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஒரு 3 மணி நேரம் யார் கால்குலேட் பண்ணுவா? மாணவன் திறன் வளர்ச்சிக்கான நான் எவ்வளவு ஹியூமரா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி அது ஒரு ஹியூமர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது டைரக்டா. கடைசி நியூஸ் தம்பி. மாணிக்கம் தாகூர் தலைமையில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தகவல். நானே பேர் பண்ண போறாங்க எடுத்து நீங்க இல்ல வந்து சேர்த்து வந்துட்டா என்ன சேர்த்தியா? செப்டம்பர் மாதம் தம்பி. செப்டம்பர் மாதம் மேல கால்பந்து இது கால்பந்து இறுதி போட்டிக்காகங்க. ஆமா அது சொல்ல மறந்தீங்களே. ஸ்பெயின் ஜெயிச்சிருக்கு. ஆமா அர்ஜென்டினா ஸ்பெயின். நான் வந்து இது சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல யார் கேப்டன் கேளுங்க முதல்ல. தோனி கங்குலி தோனி நடராஜ். ஸ்பெயின் அர்ஜென்டினா வாங்கிற. ஸ்பெயின் அர்ஜென்டினாவா? அர்ஜென்டினா. ஏண்டா சேகுவாரா போறது அதுதான்யா. அது வந்து தப்பு பேசுறாங்களே இந்த ஊரை பத்தி. அது வதந்தி. ஐயோ பாலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்குதா அந்த கண்ட்ரி? வதந்தி. திமுக சரி. நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? திமுக சரியா? சரி நான் பாஸ்கெட் வச்சு ஃபுட்பாலே பார்க்க மாட்டேன் நானு. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு ஆப்ஷன் அர்ஜென்டினா ஸ்பெயின் நீ சூஸ் பண்ணி ஆகணும். எனக்கு லட்சுமி அம்மாள். லட்சுமி அம்மாள் எந்த? ஸ்பெயின். பாண்டிச்சேரி டி-ஷர்ட்லாம் வைப்பாங்க. லட்சுமி அம்மாள் தான் ஜெயிச்சிருக்காங்க.
லட்சுமி விமலா என்ன சொல்றான் புரியல எனக்கு. எனக்கெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு மிஷின் எப்படி ஆபரேட் பண்றதுன்னு தெரியலனா பிரச்சனை. எனக்கெல்லாம் இதெல்லாம் மிஷினே தெரியும். அதேதான் எனக்கும். என்னது ஃபுட்பால்னா என்னன்னு தெரியாது. நீ சொல்லுமா, அர்ஜென்டினாவா ஸ்பெயினா? என்ன வின் பண்ணுச்சு? கப்புதான். என்ன win பண்ணுச்சு எனக்கு புரியல. ஏமா ஸ்பெயின் தான், ஸ்பெயின் தான் கப் அடிச்சிருக்குது. பாத்தீங்களா ஒரு ஒற்றுமையா? என்னது அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவா? ஒத்துமையா சொல்ல வர அர்ஜென்டினாவா? அதாவது தமிழ்நாட்டுல டிவிகே ஜெயிச்சிருக்கு, அங்க ஸ்பெயின் ஜெயிச்சிருக்கு. 2 கொடி என்ன கலரு? அதுதான் நான் முன்னாடி சொல்ல வந்தேன், வாய அடைச்சு விட்டீங்க. ஓ இதான் மேட்டரா? தாவேகா கொடியும் ஸ்பெயின் கொடியும் நன்றி வணக்கம். ஒரே காலத்துல இருக்குது. நன்றி வணக்கம்.